அதான் அக்கம் பக்கத்துல யாருமே இல்லையே, எதுக்கு இப்படி நோண்டிட்டு நடந்துட்டு இருக்கோம்? போற போக்க பார்த்தா படைக்கணும் போல இருக்கே. ஏ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா இங்க வா. என்னம்மா? அங்க பாருடி, அவன் எப்படி நடந்து போறான்னு. பாத்தியா ஸ்ரீஜா, சஞ்சீவ் நல்லா நடந்து போறத. மத்தவங்க பார்த்தா நோண்டிட்டு நடக்கிறது, யாரும் இல்லாதப்ப நல்லா நடக்கிறது. பெரிய ஃப்ராடு ஸ்ரீஜா இந்த சஞ்சீவ். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்கிட்ட சொன்னலமா, இந்த சஞ்சீவ் காலு நல்லாதான் இருக்கு. அந்த 60ஆம் கல்யாணத்தப்போ அபி முத்தழகு கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சஞ்சீவ் போட்ட டிராமா தான் இந்த ஆக்சிடென்ட், கால் அடிபட்டது, செட்டப் தான் எல்லாமே. சஞ்சீவ் இப்ப என்னடி பண்றது ஸ்ரீஜா? ஒன்னும் பண்ண வேணாம், போ போ. ஆஹா, இந்த ஸ்ரீஜாவும் அவங்க அம்மாவும் வராங்களே, அடிப்பட்ட மாதிரி நடிச்சிட வேண்டியதான். அப்பா, அப்பா, பாரு ஸ்ரீஜா, அவனுக்கு எந்த கால் அடிபட்டிருக்குன்னு கூட தெரியாம காலை மாத்தி நோண்டிக்கிட்டு போறான். சஞ்சீவ், அப்பா, சஞ்சீவ், உனக்கு அடிபட்ட கால் இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. வலி இருக்குதா? சரி, இப்ப ஆமான்னு சொன்னா மட்டும் என்ன பண்ண போற? நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, நீதான் சொல்லணும். வலது கால அடிப்பட்ட காயத்துக்கு அது எப்படி இடது கால நொன்றேன்னு நீதான் சொல்லணும். ஐயோ, சொதப்பிட்டேனே. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமா, என்னை விட என் காலை நீங்க தான் ரொம்ப ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. சஞ்சீவ், எதுக்கு மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த? தண்ணி குடிக்க வந்தேன் அபி. உனக்கு தண்ணி வேணும்னா என்ன கூப்பிட வேண்டியதானே? நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. நீ கால் வலியோட மாடிப்படி இறங்கி வந்திருக்க. நீ வலியில துடிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒன்றும் இல்லை, டாக்டர் எனக்கு சின்ன காயம் தான் சொன்னாரு, அதான் நடக்க முடியுதான்னு பார்த்தேன். ஒரே நிமிஷம். சஞ்சீவ், நல்லா நடக்க முடியுதே. ஒரே நாள்ல உனக்கு காயெல்லாம் ஆறிடுச்சு, பரவாயில்லையே. ஆமா ஆமா. சரி, நான் மாடிக்கு போறேன், நீ தண்ணியோட சேர்ந்து ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரியா? சரி சஞ்சீவ், நீ பாத்து போ. காப்பாத்தி விட்டதுக்கு மிக்க நன்றி. தலைங்க. பாத்தியா ஸ்ரீஜா இந்த சஞ்சீவுக்கு நக்கல? அம்மா, சஞ்சீவ்க்கு நாம அவனை மாட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நாம அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்படி சொல்ற ஸ்ரீஜா? எங்க கால் அடிப்பட்ட விஷயத்த அபிகிட்ட நாம மாட்டி விட்டுருவோன்னு அவன் அதை சுதாரிச்சு அபிகிட்ட கால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறான் பாத்தியா? ஆமா ஸ்ரீஜா. ஏய் சஞ்சீவ், சீக்கிரமே நீ மாட்டு விடா, அன்னைக்கு இருக்கு உனக்கு. மாப்ள, என்னமாமா? நான் நடந்தது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் தங்கச்சிக்கு மருதாளி கட்டுற அன்னைக்கு உன்னை முத்தழகிட்ட மாட்டி விட பிளான் பண்ணியிருக்காளுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு மாப்ள. மாமா, இப்போ வரைக்கும் சாமி நம்ம பக்கம் தான் இருக்கு.
பார்த்துக்கலாம் விடு மாமா. என்ன இவன் அசால்ட்டா சொல்லிட்டு போறான்? என்ன நடக்க போகுதோ? கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். அப்பா. அத்தை அத்தை, என்னம்மா? பாண்டி மாமாக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். சஞ்சீவ் சர்க்கா ஆட்டுக்கால் சூப் எடுத்து வச்சிட்டேன். அபி வீட்டுக்கு போலாமா? போலாமே. என்னங்க? என்ன மேகல? அத்தை, ஆ? மாமாவையும் கூட்டிட்டு போலாமே. தாராளமா கூட்டு போலாமே. ஏங்க, நானும் முத்தழகும் அபி வீட்டுக்கு போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? என்ன திடீர்னு 2 பேரும் அபி வீட்டுக்கு போறீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, சஞ்சீவ் சருக்கு கால்ல அடிபட்டுருச்சுல, ஆ, ஆ. அதான் கால்ல அடிபட்டவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுத்தா கால் காயும் சீக்கிரம் குணமாயிடும்னு ஊர்ல சொல்லுவாங்க. அதான் ஆட்டுக்கால் சூப் எடுத்துட்டு நானும் அத்தையும் கிளம்புறோம். ஆனா கேரியரை பார்த்தா ரொம்ப பெருசாலாம் இருக்கு. அதுக்குள்ள ஆட்டுக்கால் சூப் மட்டும்தான் இருக்கா? இல்ல மாமா, பாண்டி மாமா ராத்திரி வீட்டுக்கு வராம சஞ்சீவ் சருக்கு ஒத்தாசையா இருந்துச்சுல, அதான் அவருக்கும் சேர்த்து மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்களா? நீங்களும் கூட வாங்க. சஞ்சீவ் தம்பிய பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரலான்னு கூப்பிட்டா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க. அது இல்ல மேகல, நேத்து தான் நமக்கு 60ஆம் கல்யாணம். அதுக்காக நான் ஆபீஸ்ல லீவு கேட்டேன், அவங்களும் லீவு கொடுத்தாங்க. இப்ப சஞ்சீவ் தம்பியை பார்க்க போறேன், மறுபடியும் லீவு கொடுங்கன்னு கேட்டா நல்லா இருக்காது மேகல. அதனால நான் ஆபீஸ்க்கு போறேன், நீங்க 2 பேரும் சஞ்சீவ் தம்பியை பார்க்க போயிட்டு வாங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். நீங்க வீட்டை பூட்டிட்டு சாவி இங்க வச்சுட்டு போங்க. நாங்க வரட்டுமா? போயிட்டு போலாம். எப்பவும் போல அபிட்ட ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு முத்தழக பார்க்க போயிட வேண்டியதான். மாமா, சஞ்சீவ் கல்யாணத்தை பத்தி சென்னையில இருக்கிற நம்ம முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சுல? சொல்லியாச்சு மாப்ள. அப்புறம் சமையல்காரங்களுக்கு அதை இன்னும் நான் சொல்லலையே மாப்ள. அப்படியா? சரி, சொல்லிக்கலாம். அடுத்து என்ன சொல்லுங்க? அத்தை, சொல்ல அபி. நீங்க சொன்ன மாதிரி மதியம் சஞ்சீவ் சாப்பிட வாழைத்தண்டு பொரியல், கீரை சூப் எல்லாமே பண்ணிட்டேன். வேற ஏதாவது செய்யணுமா? இதுவே போதுமா? வாழைத்தண்டும் கீரையுமே உடம்புக்கு நல்லதுதான். அம்மா, அபி. சரிங்க அத்தை. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், சரியா? சஞ்சீவ், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நேத்து தான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பி போற? இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு வேலை. சஞ்சீவ், வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறது நாம நல்லா வாழ்றதுக்கு தான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல காயம் இருக்கு. இப்ப கூட ரெஸ்ட் எடுக்காம வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ எங்கேயும் போவேனா, வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. இல்லம்மா, எனக்கு காயம் ஆறிடுச்சு, பாருங்க, நல்லதான் நடக்கிறேன். இத பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னா சொன்னதுதான். நீ இன்னைக்கு வெளியில எங்கேயும் போக கூடாது. வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நான் இங்கேயே இருந்துட்டா முத்தழகு வரலன்னு என்ன தேடி ஆபீஸே போயிடுவாளே, என்ன பண்றது? சந்தோஷ், கல்யாணத்துல சஞ்சீவ் அபிக்கு மருதாளி கட்டும்போது அபிய ஆசீர்வாதம் பண்ண 5 சுமங்கலி பொண்ணுங்க வேணும்னு ஐயர் சொன்னாரு. அதனால நீ நமக்கு தெரிஞ்ச ஒரு 5 சுமங்கலி பொண்ணுங்களை கல்யாணத்துக்கு வர சொல்லிடு, சரியா? சரிமா. அத்தை, முத்தழகும் கல்யாணம் ஆன சுமங்கலி பொண்ணு தானே, முத்தழகே என்ன ஆசீர்வாதம் பண்ணட்டுமே. மாப்பிள்ள தங்கச்சி கல்யாணத்தப்ப முத்தழகு தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ண போகுதா? சூப்பர் மாப்பு, மாட்டினடா. எப்படி தப்பிக்க போறியோ?
நல்ல யோசனை தான். சந்தோஷ், மா கல்யாணத்துல அபிய ஆசீர்வாதம் பண்றதுக்கு 4 சுமங்கலி பொண்ணுங்களை மட்டும் வர சொல்லு. சரிம்மா. ஐயோ, இப்ப எப்படியாவது முத்தழகு வீட்டுக்கு போய் ஆகணுமே. என்ன பண்றது? அம்மா. என்னடா? அதான் எனக்கு காயம் ஆறிடுச்சுல்ல. கல்யாண வேலைய மாமாவும் சந்தோஷம் பாத்துக்கிறாங்க. நான் மட்டும் தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குமா? ஆபீஸே போறேன்னு. மாமா சொல்லுங்களேன் மாமா. ஆமாக்கா, சஞ்சீவ் ஆபீஸ் போட்டுமே, வேலை நிறைய இருக்கும்க்கா. என்னடா என்னமோ பொண்டாட்டிய பார்க்க போற மாதிரி ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா கரெக்டா சொல்லுதே. பொண்டாட்டிய பார்க்க தானே போறா, அத சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. நீ ஆபீஸ்க்கு போக கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நீ வீட்லயே இரு. மாப்பிள்ள முத்தழகு வீட்டுக்கு போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னும் கல்யாணம் வரைக்கும் மாப்பிள்ள முத்தழகு வீட்டுக்கு போகாம வீட்லயே இருந்தான்னா பூகம்பமே வெடிச்சிருமே. என்ன பண்ண போறான்? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன பண்ணலாம்? அத்தை, ஆபீஸ்க்கு போக கிளம்பி வந்த சஞ்சீவ போக விடாம தடுக்கிறீங்களே. அப்புறம் அவர் அதையே நினைச்சிட்டு டிஸ்டர்ப்டாவே இருப்பாரு. போகட்டும், விடுங்க அத்தை. ஆமாமா, சஞ்சீவ் ஆபீஸ் போகட்டும், விடுங்க. ஆமாக்கா, சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போகட்டும்க்கா. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன ஸ்ரீஜா நடக்குதுங்க? இருமா, எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியலமா. சரி, எல்லாரும் சொல்றீங்களேன்னு ஒத்துக்கிறேன். அவன் ஆபீஸ் போட்டும். இத பாரு, ஆபீஸ்க்கு போனமா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். சரிம்மா. பாய். சரி, நான் வரேன் அபி. பாத்து போயிட்டு வாடா. சரிம்மா. அபி, அத்தை, சஞ்சீவையும் பாண்டியையும், பாண்டியோட அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துல 2 பேரையும் ஒன்னா வச்சு பாக்கணும்னு நினைச்சோம்ல, அது முடியல. ஆனா உன் கல்யாணத்துல 2 பேரையும் ஒன்னா வச்சு பாத்தரலாம். ஆமா அத்தை. குடும்பமே பாண்டி சஞ்சீவ் 2 பேரையும் ஒன்னா வச்சு பார்க்கணும்னு நினைக்குது. பார்த்தா என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இதை எப்படி சமாளிக்க போறனோ? மாமா என்ன? ஐயோ, மாப்பிள்ள கேட்டான் போல இருக்கே. ஒன்னும் இல்ல மாப்பிள்ள. அம்மா, நான் போய் என்ன? கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். சரிப்பா. தள்ளு மாமா. அண்ணி, டேய், நீ ஏன்டா இங்க வெட்டியா நின்னுட்டு இருக்க? அந்த மளிகை லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வா போ. வாங்கிட்டு வந்துறேன்க்கா. அண்ணி, அபி, உனக்கு கிச்சன்ல காய்கறி வச்சிருக்கே, போய் கட் பண்ணு போ. அண்ணி, ஏய், அங்க இருக்கு, நீ எங்க போற? அபி, பாத்தியா ஸ்ரீஜா, நான் அவகிட்ட போய் மெனக்கிட்டு பேசியும் நம்மள கவனிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போறாங்க. மா, கொஞ்சம் பொறுமையா இரு. இவங்க பண்றதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட்டதுக்கு அப்புறம் நாம பழி வாங்கலாம். சஞ்சீவ் அத்தை, உங்களுக்கு சஞ்சீவ் பாண்டிய சேர்த்து வச்சு பார்க்கணுமா? பாருங்க பாருங்க, உங்களோட இந்த ஆசைதான் சஞ்சீவா அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட போகுது. தானா மாட்டாட்டியும் நான் அதை நடக்க வைப்பேன். அம்மா, என்ன ஸ்ரீஜா? காத்து நம்ம பக்கம் வீசுதுமா. என்னடி சொல்ற? அங்க பாரு. நாம முத்தழகை எப்படியாவது பார்த்து பேசணும்னு நினைச்சோம்ல, இப்போ முத்தழகே நம்மள தேடி வந்திருக்கா. இப்பதான் இந்த சஞ்சீவ் ஆபீஸ் போறேன்னு புறப்பட்டு போனா. இந்த முத்தழகு மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தானா முத்தழகு அபிகிட்ட சஞ்சீவ் வசமா சிக்கிருப்பான். மா, அவன் சிக்கலன்னா என்ன, நாம சிக்க வைப்போம். எப்படி ஸ்ரீஜா? நாம முத்தழக தனியா கூப்பிட்டு பேசுவோம்.
சஞ்சீவ் பண்ற ஆள் மாறாட்டத்தை பத்தி முத்தழகு கிட்ட சொல்லுவோம். முத்தழக நம்ம வழிக்கு கொண்டு வருவோம். நல்ல ஐடியா தான் ஸ்ரீஜா. வராங்க, வா வா போலாம். அத்தை, ம், உள்ள போன உடனே நம்ம கொண்டு வந்த ஆட்டுக்கால் சூப்ப சஞ்சீவ் சார சூடு ஆறுறதுக்குள்ள குடிக்க சொல்லணும். ம். அப்பதான் வலி நல்லா கேக்கும். சரி முத்தழகு, வா. பைய கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, மாப்பிள்ள முத்தழக தேடி அங்க போயிருக்கான். ஆனா முத்தழகு இங்க வந்திருக்கா. எதுக்காக முத்தழகு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? ஸ்ரீஜா வேற முத்தழக பாத்துட்டா. என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. எப்படி இருக்க முத்தழகு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். முத்தழகு, என்ன முத்தழகு? நாம பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா என்ன பார்த்தும் முக கொடுத்து பேசாம அப்படியே போற. அப்படின்னா பேச ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். முத்தழகு, உங்க அத்தை இப்போ உள்ள போகட்டும். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி முத்தழகு, நீ பேசிட்டு வா, நான் உள்ள போறேன். என்ன பேசணும்? சீக்கிரமா சொல்லுங்க. ஏன் முத்தழகு திடீர்னு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? நீயும் உன் பாண்டி மாமாவும் ஒண்ணு சேருறதுக்கு நாங்க உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீ கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் நாங்க தான். இங்க பாரு ஸ்ரீஜா, 5 வயசு குழந்தை நம்ம சொல்றதெல்லாம் நம்புங்கிறதுக்காக அதே குழந்தை 20 வயசுலயும் நம்ம சொல்றதெல்லாம் நம்போன்னு எதிர்பார்க்காத. நேத்து வரைக்கும் நான் குழந்தை மாதிரி நீ சொல்றதெல்லாம் நம்பி நான் உன் பேச்ச கேட்டிருக்கலாம். ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. இப்ப எனக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. என் பாண்டி மாமா உன்னை பத்தியும் உன் தப்பான புத்திய பத்தியும் எனக்கு நல்லா சொல்லி புரிய வச்சிருச்சு. என்ன இவ இப்படி பேசுறா? இவளுக்கு எப்படி சஞ்சீவ பத்தின விஷயத்த புரிய வைக்கிறது? இனிமே நான் உன்னை நம்பவும் மாட்டேன், உன் பேச்சையும் கேட்க மாட்டேன். முத்தழகு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ விடு ஸ்ரீஜா, போட்டோம். நாம முத்தழகுக்கு உதவி செய்யலான்னு வந்தோம். ஆனா முத்தழகு நான் தலைகீழாதான் குதிப்பேன்னு நம்ம பேச்ச கேட்காம 20வது மாடியில போய் நின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன உதவி பண்ண போறீங்க சொல்லுங்க. ஸ்ரீஜா சிந்தாமணி என்ன சொல்ல போறாளுங்கன்னு தெரியலையே. முத்தழகு, உன் கூட உன் வீட்டுல பாண்டியா இருக்கிறதும் இங்க அபி கூட சஞ்சீவா இருக்கிறதும் ஒரே ஆள் தான். என்கிட்ட என் பாண்டி மாமா பத்தியும் அபிய பத்தியும் தப்பு தப்பா பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன இப்படி போட்டு கொடுக்கறாளுங்க? ஸ்ரீஜா சொன்னதை மட்டும் முத்தழகு நம்பி இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்குமே. மாப்பிள்ள நல்ல நேரம் ஸ்ரீஜா சொன்னதை முத்தழகு நம்பல. இந்த ஸ்ரீஜா மாப்பிள்ளைய மாட்டி விடுறதுலயே குறியா இருக்காளே. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி முதல்ல இவளை ஏதாவது பண்ணணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ, முத்தழகு பாண்டி வீட்டுல இருக்கான்னு நினைச்சிட்டு உள்ள போய் பார்க்க போறாளே. அத முதல்ல எப்படியாவது சமாளிக்கணுமே. என்ன ஸ்ரீஜா இவ? சஞ்சீவ் பத்தி இவகிட்ட கொளுத்தி போடலான்னு பார்த்தா கடைசியில அந்த நெருப்பு நம்ம முந்தானையிலேயே பத்திக்குச்சு. நாம சொல்றத கொஞ்சம் கூட முத்தழகு நம்பவே மாட்டேங்கிறா. மா, அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். நான் நகத்தையும் காட்டுறேன். முத்தழக எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். சஞ்சீவ் மறுபடியும் அபி கழுத்துல தாலி கட்ட போறான்ல, அப்போ முத்தழகுக்கு நாம சொல்றதுதான் உண்மைன்னு நாம புரிய வைப்போம். வாமா.
வா வந்து உட்காரத்துக்குள்ள மொத்தம் வாடி போச்சு. அபி, வா முத்தழகு. முத்தழகு வாமா உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். அபி, சஞ்சீவ் சார் இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல. நானும் அத்தையும் சஞ்சீவ் சாரை பார்த்துட்டு அப்படியே சஞ்சீவ் சார் சாப்பிட ஆட்டுக்கால் சூப் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஆட்டுக்கால் சூப்பா? ஆமா அபி, ஆட்டுக்கால் சூப் குடிச்சா சாருக்கு இருக்கிற காயம் சீக்கிரம் ஆறிடும். அதான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, சஞ்சீவ் வீட்டுக்கு வந்ததும் நான் இந்த ஆட்டுக்கால் சூப்பை கொடுத்துறேன். சஞ்சீவ் சார் வீட்டுக்கு வந்ததுமா? அப்ப சஞ்சீவ் சார் இப்ப வீட்ல இல்லையா? இல்ல முத்தழகு, சின்ன காயம் தானே, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அது ஆபீஸ் கிளம்பி போயிருக்காரு. சின்ன காயமா இருந்தாலும் எதுக்கு ஆபீஸ்க்கு விட்ட? நல்லா கேளு முத்தழகு. நானும் எவ்வளவோ சொன்னேன் சஞ்சீவா ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு. வீட்லயே ரெஸ்ட் எடுறான்னு சொன்னேன். அபிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா. ஏன் அபி இப்படி பண்ண? சஞ்சீவ் மனசு லேசா வருத்தப்பட்டா கூட அபியால தாங்கிக்கவே முடியாது. இந்த சின்ன பிள்ளைங்க சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போறேன்னு அடம் பிடிச்சான். அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சஞ்சீவா ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா.